அதுவும் நான் இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. என்னுடைய தோட்டம், எங்களுடைய தோட்டம் பரமத்தி பிளாக்ல இருக்கும். சின்னத்தாராவரம் பக்கத்துல தொட்டம்பட்டிங்கிற ஒரு சின்ன ஊர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகப்படியான வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா எங்க பகுதி. வெள்ளூர்ல எவ்வளவு வெப்பம் இருக்குமோ, சில நேரத்துல திருத்தண்ணீர் எவ்வளவு வெப்பம் இருக்குமோ அதே வெப்பம் இங்க இருக்கும். 2024 மே மாதத்துல 43.4 டிகிரி, 43.4 டிகிரி. யோசிச்சு பாருங்க. இது வந்து சவுதி அரேபியால மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஹீட்டு இன்னைக்கு இந்த இடத்துல 43.4 டிகிரி 2024 மேல ரெக்கார்ட் ஆச்சு. இந்த வருஷம் மே 2026 இந்த வருஷம் மே 41.5 டிகிரி. ஸோ மக்கள் இதுல வசிக்கிறாங்க, விவசாயம் பண்றாங்க, ஆடு மாடுகள் கொண்டு வர்றாங்க. இத்தனை பிரச்சனைகளோடு வயதானவர்கள் இந்த ஊர்ல வசிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுல இருக்கு, நம்முடைய ஊர்ல இருக்கு. இல்ல பிரச்சனை என்னங்க? வறட்சி பகுதி. எங்க இருக்கக்கூடிய இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல் நம்ம சொல்லுவோம், வெங்கச்சாங்கல் சுண்ணாம்புக்கல். ஸோ இது வந்து மலையை ஜென்ரலா உறிஞ்சாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏகப்பட்ட ஹீட்டு, கிரீன்ஸ் எல்லாமே, கிரீன் என்விரான்மெண்ட் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு போகுது. வேலிகள் எல்லாம் காணாம போகுது. இன்னைக்கு உயிர் வேலிகள் நம்ம போடுறது கிடையாது, கம்பி வேலி போடுறோம். அப்படி இருக்கும் பொழுது மொத்த வெப்பம் இங்க அதிகமா இருக்கு. ஸோ அப்போ இங்க ஆல்மோஸ்ட் விவசாயம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இதுல என்னோட அப்பா அம்மா எல்லாருமே எனக்கு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தது, எப்படியாச்சும் படிச்சு தப்பிச்சு போயிரு, எப்படியாச்சும் படிச்சு இந்த ஊரை விட்டு போயிரு, எப்படியாச்சும் படிச்சு தோட்டத்தை விட்டு போயிரு, எப்படியாச்சும் படிச்சு விவசாயத்துல இருந்து தப்பிச்சு வெளியே போயிரு. ஆனா எல்லா பக்கம் சுத்தி அடிச்சுட்டு நான் ஃபைனலா வந்தது இங்கதான். 2020 என்னுடைய பதவி போலீஸ் சர்வீஸ்ல வேண்டான்னு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து பெரும் முயற்சி எடுத்தேன். விவசாயம் செய்யணும்னு பெரும் முயற்சி. தண்ணி இல்லை, 3-4 போர் போட்டு எல்லா போரும் ஒன்னொன்னா பொக்காம தண்ணி இல்லாம முயற்சி எடுத்து தோட்டமெல்லாம் எப்படி பண்ணலான்னு ஒரு பெரிய கனவுகளோடு இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும், ஆட்டுப்பண்ணை கொண்டு வரணும்னு பண்ணி இன்னைக்கு அந்த ஆட்டுப்பண்ணை போயிட்டு இருக்கு. இருந்தும் நான் நினைச்ச அளவுக்கு ஒரு ஸ்கேல் இல்லை இங்க செய்ய முடியாத காரணம் இங்க இருக்கக்கூடிய தன்மை, சாயிலினுடைய ஃபர்டிலிட்டி தன்மை, குறிப்பாக மழை வரத்து, ஹீட். இன்னைக்கு கரூர்ல மட்டும் நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்துல மட்டுமே தமிழ்நாடு முழுவதுமே ஒரு லேண்டை நம்ம கல்டிவேட் பண்ண முடியும், ஒரு லேண்டை நாம சாகுபடி பண்ண முடியும், ஒரு லேண்டில் ஒரு பயிர் செய்ய முடியும். ஆனா அதில் நம்ம பயிர் செய்யல அப்படின்னா அதை கல்ச்சரல் லேண்ட் அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு அந்த பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதான் அரசனுடைய கிளாசிபிகேஷன், கல்ச்சரல் லேண்ட் அப்படிங்கிறாங்க. கல்ச்சரபிள் லேண்ட். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 8.8 லட்சம் ஏக்கர் நிலம் கல்ச்சரபிள் லேண்ட். அதாவது 8.8 லட்சம் ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணலாம், ஆனா விவசாயம் பண்ணாம இருக்கு. அந்த தமிழ்நாட்டினுடைய மொத்த 8.8 லட்சம் ஏக்கர்ல கரூர் மாவட்டத்துல மட்டுமே 1.8 லட்சம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நிலம் வந்து விவசாயம் செய்ய முடியல. ஹீட்டு, தண்ணி இல்லை, வறட்சி, நீர்ப்பாசன வசதிகள் இல்லை, குழந்தைங்க படிச்சுட்டாங்க, ஊர் தாண்டி போயிட்டாங்க, பெரியவங்க மட்டும்தான் தோட்டத்தில் இருக்கிறாங்க, விவசாயம் செய்ய முடியல. எல்லாமே ஒரு காரணம். அதுல இன்னொரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வந்து ரொம்ப பசுமையா இருக்கணும், ரொம்ப கூலா இருக்கணும், ஹீட் இருக்கக்கூடாதுன்னா 32 விழுக்காடு ஃபாரஸ்ட் இருக்கணும். மரம் என்பது 32 விழுக்காடு இருக்கணும் ஃபாரஸ்ட். இன்னைக்கு கரூர் மாவட்டத்துல மொத்தமா நீங்க ஃபாரஸ்ட்னு பாத்தீங்கன்னா 4 விழுக்காடு, 4% இருக்கு. ஏன்னா காரணம் கொஞ்சம் கொஞ்சமா விவசாயத்தை நம்ம பயிர் செய்யும் தொழிலாக அதுல கேஷ் கிராப்பா பாக்குறோம். ஸோ அதனால இவ்வளவு பிரச்சனைகள்ல தீர்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு முதலா கரூர்ல வந்து நான் வேலையை விட்டு வந்து இங்க ஆரம்பிச்சதுதான் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன். நான் நிறைய பேர் இன்னைக்கு 18 லட்சம் பேர் கிட்டத்தட்ட நெருங்கி வி த லீடர்ஸ் வந்துட்டீங்க. இன்னும் லட்சக்கணக்கான பேர், இன்னும் கோடிக்கணக்கான நண்பர்கள் நம்ம ஒன்னாக இணைந்து வி த லீடர்ஸ்ல வேலை பார்க்க போறோம். அப்ப எங்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா இங்க ஆரம்பிச்சது. எதுக்கு ஆரம்பிச்சதுன்னா விவசாயத்துக்காக ஆரம்பிச்சது. அப்ப வி த லீடர்ஸ்ல முதலாக 2020 நான் செஞ்சதே இங்க இருக்கக்கூடிய முருங்கை விவசாயிகளை சேர்ந்து ஒரு FPO ஆரம்பிக்கணும். இன்னைக்கு FPO பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே FPO ஆரம்பிக்கணும், விவசாயிகள் ஒன்னா இணையணும். ஸோ 2020 என்னுடைய முயற்சி எல்லாம் இங்க இருக்கக்கூடிய முருங்கை விவசாயிகளை ஒன்றாக இணைத்து ஒரு ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும். அதுல நம்முடைய முருங்கைக்காயினுடைய விலையை நாம சப்போர்ட் பண்ணணும். நம்முடைய முருங்கைக்காய் விலை தனித்தனியா, உதாரணத்துக்கு இந்த இடத்த பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு காலத்துல முருங்கை மரமாக இருந்த இடம். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஆட்டுப்பட்டி இருக்கு, 2 முருங்கை மரம் பாக்குறீங்க, அந்த பக்கம் ஒரு 4 முருங்கை மரம் இருக்கு. இதெல்லாம் முருங்கை மரம் இருக்கக்கூடிய இடம். இது முழுவதுமாக இந்த முருங்கை மரம் எங்களுக்கு சாப்பாடு போட்டுச்சு, வருமானம் கொடுத்துச்சு. இந்த முருங்கை மரம் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் முருங்கை மரம். இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய வெரைட்டி 2-3 வெரைட்டி இருக்கு, கருமுருங்கை இருக்கு, நிறைய வெரைட்டி இருந்தாலும் கூட இந்த நம்முடைய மூலனூர், சின்னத்தாராபுரம், காப்பரமத்தி, வைரமடை, அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி இந்த பகுதியில் வரக்கூடிய முருங்கைக்காய் என்பது கிட்டத்தட்ட வருடம் முழுசுமே காய்க்கும். 12 மாசத்துல குறைந்தபட்சம் 9 மாசம் காய்க்கும். அதிக வருமானம் வரக்கூடிய நாட்டு முருங்கை, மூலனூர் வகைன்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு லோக்கல் பேர் நம்ம சொல்லிக்கலாம்.
இந்த முருங்கைக்காய் அப்படியே கத்த எடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை சந்தை பக்க சந்தைக்கு போனீங்கன்னா அப்படி கிராமத்துல பாத்தீங்கன்னா சந்தைக்கு எடுத்துட்டு போவாங்க. அது கண் முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்து வருமானம் இல்லைன்னு பொழுது இதை நாம் ஒரு FPO கொண்டு வந்து முருங்கை விவசாயிகளை ஒன்றாக இணைத்து 1000 பேர்த்து இணைச்சு ஒரு FPO உருவாக்கலாமா அப்படிங்கறக்காக வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் விவசாயத்தை நோக்கி வந்தோம். அதனாலதான் ஆரம்பத்துல வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனுடைய ஆபீசஸே பாத்தீங்கன்னா அரவக்குறிச்சியில் இருக்கும், சென்னையில இருக்கும், வேலாயுதம்பாளையத்துல இருக்கும். எல்லாமே கரூர் மாவட்டத்துக்குள்ள நான் எங்க பிறந்து வளர்ந்தோம்னா இந்த இடத்தை சுத்தி அது இருக்கும். அது நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தோம். அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. வி த லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்யற பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.